ஜெய் மகாதேவா. அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன். ஐடிவி சார்பாக நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்த்துட்டே வரும். இது வரைக்கும் 35-40க்கு மேலே நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம். நிறைய போயிட்டே இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டுதல்களை தெரிவித்தோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. விமர்சனங்கள்னா பாராட்டு விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய நல்லா இருக்கு, புதுமையாக இருக்கிறது. புதுமைனா நீங்க அன்றாட உபயோகக்கூடிய உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு மாற்றி சொல்றோம். சமூக ஊடகங்களிலோ இல்ல சமூக வலைத்தளத்திலோ போலியான தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நிறைய கொட்டி கிடக்கின்றன. அது மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியில தான் இதில் நம்ம வந்திருக்கோம். நீங்க ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கேள்விகள் கேளுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, இன்றைய தினம் நம்ம நிறைய பேருடைய கேள்விகள் ஒற்றுமையாக இருக்கும், ஒரே மாதிரியான கேள்விகள் இருக்கும். அப்போ பெண் பெற்றவர்கள் அவர்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, என் பிறந்த பெண்ணுடைய திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய ஜாதகம் பிறந்த ஜாதகமா, அப்படி இல்லை என்றால் ருது ஜாதகமா? ருது என்றால் வயசுக்கு வந்த ஜாதகம் எடுத்து பார்க்கறதா, அவள் பிறந்த தேதியில இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பார்க்கறதா? பெண்ணுக்கு மாத்திரம்தான் 2 ஜாதகம் பார்ப்பது அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆணுக்கு ஒரு ஜாதகம் தான் பார்ப்பாங்க. ஒரு ஜாதகம் பார்த்தா போறோம், பிறந்த ஜாதகம் பார்த்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு. ஆனா பெண்ணுக்கு மட்டும் எப்படின்னா, இந்த ருதுவாகிறது இல்லையா, அது இன்னும் ஒரு பிறப்பு. அதே மாதிரி அவர் குழந்தை பிறக்குது இல்லையா, அவளுக்கு அது 3வது பிறப்பு. முதல் பிறப்பு தன் தாயின் மடியிலிருந்து வெளியே வருவது, 2வது பிறப்பு ருதுவாவது, 3வது பிறப்பு தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. இது 3 பிறப்பு அவளுக்கு இருக்கிறது. அப்ப இந்த 2 பிறப்புல தான் நம்ம இந்த ஜாதகத்தை ஆராயக்கூடிய ஒரு விஷயமாக ருது ஜாதகம், வயதுக்கு வந்த ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பெண்ணுடைய பிறந்த ஜாதகம் சரியில்லை என்றால், அவள் படிப்பிலேயோ அவள் நடந்து கொண்டுகிற விதத்திலோ அவள் 13 தாண்டி நடக்கக்கூடிய விதத்திலோ சரியாக இல்லை என்றால் மட்டுமே ருது ஜாதகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ருது ஜாதகத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி, இன்னிலிருந்து நீ ருதுவாகி இருக்கமா, இதுதான் உன் ஜாதகம், இதுதான் இதன்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு அவளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்ப அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணலாமா, பிறந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணலாமா, ருது நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன், பிறந்த ஜாதகத்தில் நட்சத்திரம் சரியாக இல்லாத பட்சத்தில் ருதுவை ஃபாலோ பண்ணணும். பிறந்தது நல்லா இல்லை அப்படின்னா ருதுவை ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க பிறந்தது நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க ருது ஜாதகம் கெட்டதா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த ஜாதகத்துல பெண் ருதுவாகக்கூடிய ஜாதகத்துல கிழமை, இந்த கிழமையில ருதுவானா பலன்கள் இருக்கு. மாசம், இந்த மாசத்துல தமிழ் மாசம்னு சில மாசம் இருக்கு, அந்த மாசத்துல ருதுவானா பலன் இருக்கு. அவளுடைய திதி இருக்கு, அந்த நட்சத்திரம் இருக்கு, அவள் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு, இந்த ஹோரையை கணக்கிட்டு பல பலன்கள் இருக்கிறது. அதனாலதான் சொல்லிருக்காங்க, நீ ருது ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு. பிறந்த ஜாதகம் சரியில்லை என்றால் பட்சத்திலே தான் ருது ஜாதகத்தை, 2மே சரியில்லை சாமி, பிறந்த ஜாதகமும் சரியில்லை ருது ஜாதகமும் சரியில்லை அப்படின்னா நீங்க இறைவனை தவிர வேறு வழி நாடுவது சால சிறந்தது அல்ல. இறைவன் தான் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இறைவனை மண்டியிட்டு வேண்டி ருது ஜாதகம் நன்றாக இருக்கிறதா இல்ல பிறந்த ஜாதகம் நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெண்ணுக்கு 3 பிறப்பு, ஒன்று தாயின் மடியிலிருந்து உதிப்பது, இன்னொன்று ருது, 3வது அவள் மடியிலிருந்து இன்னொரு குழந்தையை உதிர்த்தெடுப்பது. ஆக இந்த ஜாதகம் ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பெண் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய ஜாதகர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பார்க்கக்கூடிய கட்டத்திலே அது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, அவருக்கு மூத்த தலைச்சன் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பெண்ணாக பிறந்ததுன்னா அப்புறம் எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கறது? தலைச்சன் குழந்தை ஜாதகத்தை பார்த்து அறிந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அப்பாவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பலன் சொல்றதுதான் கரெக்டு, சால சிறந்தது. ஆகினால ஜாதகம் பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நீங்கள் போய் ஜாதகம் பார்ப்பவர்களிடத்தில் கேட்பவராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒண்ணு பிறந்த ஜாதகத்துல பெண் ஜாதகம் சரியில்லை என்றால் ருது ஜாதகத்தை பார்ப்பது, ருது ஜாதகம் சரியில்லை என்றால் பிறந்த ஜாதகத்தை பார்ப்பது, இப்படின்னு மாற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜாதகத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். பெண்களுடைய ஜாதகத்தில பிறப்பு, அதன் பிறகு ருது 2மே முக்கியமான ஜாதக கட்டத்தை அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனாலே அலசி ஆராய்ந்து தெரிந்த ஜோதிடத்திலே காண்பித்து இந்த ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து சரி பார்ப்பதுதான் சால சிறந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். ஐடிவி சார்பாக உங்கள் அனைவரையும்
நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள்.